ஜல்லிக்கட்டு போல மெரினா பீச்சில் இடமில்லாமல் ஒரு போராட்டத்தை சமீபத்தில் நாம் கண்டோம். அந்த நிலை ஏற்பட வேண்டும் என்று மத்திய அரசு நினைத்தால் நீங்கள் இதை ஆரம்பித்து வையுங்கள். இங்கே எங்களுக்குள் வேற்றுமை வேறுபாடு இல்லை. தமிழ் மொழி என்பது எங்களது தாய்மொழியை விட எங்களுக்கு பெரிதாக எதுவுமே இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய நேரம் திரும்பவும் வருமேயானால் 65 திரும்பவும் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதை விட்டுட்டு அப்புறம் ஹிந்தி எங்களுக்கு எதிர்ப்பான மொழியே இல்லை சார். முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஹிந்தி படிங்கன்றதில் எங்களுக்கு கருத்து வேறுபாடே இல்லை. திணிக்காதீங்க என்பது தான் ஒரு உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். திணிக்காதே என்று சொல்லுகிறோம். உதாரணமாக நான் சொல்கிறேன். இங்கே வடக்கே இருந்து வந்தவர்கள் அதிகமாக இப்பொழுது இங்கே இருக்கிறார்கள், வந்து கொண்டே இருக்கிறார்கள். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் வாழ வைத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இங்கே வரும்பொழுது அவர்கள் தமிழை கற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் நல்லா கவனிக்கணும். இங்கே வரும்பொழுது தமிழை கற்றுக்கொள்கிறார்கள். நம்மை விட அழகாக பேசுகிறாங்க. இன்றைய தினம் இந்த அரசு குரல் கொடுக்கிறது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அதற்கு எந்த ஆதரவையும் நாங்கள் தருவோம். அதிமுக பிஜேபிக்கு பயந்துக்கிட்டு இந்த தலைவர்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் கவலை இல்லை. எனது தலைமையில் இந்த போராட்டத்தை காண நான் தயாராக இருக்கிறேன். தொண்டர்களை திரட்டி வருவேன்.